அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மஈன் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது இஸ்லாமிய ஒழுங்குகள் பாகம் 12, பாகம் 12, இப்ராஹிம் நபியின் இனிய குடும்பங்கள் என்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தின் சில செய்திகளை நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். இதில் குடும்பம் ஒரு அமானிதம் என்பதை நாம் முதல்ல அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். தாய், தந்தை, உடன் பிறந்தோர், மனைவி, குழந்தைகள் என உறவுகளால் பின்னி பிணைக்கப்பட்டவனே மனிதன். தனி மரம் தோப்பாகாது என்பது போல ஒரு தனி மனிதனை குடும்பம் என எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு மனிதனுக்கான மகிழ்ச்சியும் மன அமைதியும் அவன் வாழ்வதும் வீழ்வதும் அவனின் குடும்பத்தை பொறுத்தே அமைந்து விடுகிறது. இன்றைய சூழலில் குடும்பமே மனிதனின் பெரும் கவலைக்கான முதற் காரணமாகவும் அமைந்து விடுகிறது. பொறுப்பில்லா கணவன், பொல்லாத மனைவி மற்றும் பண்பற்ற மகள், பார்த்தூற்றும் மகன் என்று குடும்ப உறவினர்களில் ஒருவர் மற்றவர் நிலை குறித்து வருந்துகின்ற நிலையே இன்று பல குடும்பங்களில் அதிகமாக காணப்படுகிறது. இதற்கு காரணம் மார்க்க அடிப்படையில் குடும்பங்கள் கட்டமைக்கப்படுவதில்லை என்பதுதான். எனவே கட்டமைக்கப்படாததும் மார்க்க அறிவுரைகளை விட்டும் வழிமுறைகளை விட்டும் தூரமாக இருப்பதுமே இதற்கு காரணமாக இருக்குது. தன் குடும்பத்தை மார்க்க அடிப்படையில் கட்டமைத்து அதன் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரின் மீதும் கடமை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை சுமத்தி இருக்கிறான். அவன் நம்மளுடைய குடும்பத்தார்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை, கடமையை அல்லாஹ் நம் மீது சுமத்தி இருக்கிறான், குடும்ப தலைவன் மீது. அப்போ இதற்கு முதலாவதாக அந்த குடும்ப தலைவன் மார்க்கம் என்றால் என்ன என்பதை தெள்ளத் தெளிவாக விளங்கி இருக்க வேண்டும். அப்போது தான் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் மார்க்கத்துக்கு முரணாக அவர்கள் நடக்கிறார்கள் என்றால் அது மார்க்கத்துக்கு முரண் என்று இவருக்கு தெரிஞ்சாதான் அதிலிருந்து அவர்களை தடுத்து நிறுத்த முடியும், இல்லையா? அதற்கு முதலாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 66வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யாருக்கு இது? இறைவனை நம்பிய நம்பிக்கையாளர்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு ஹு அம்புசிக்கும் வ அஹலிக்கும் நாரா என்று. அப்போ ஒரு ஆண் தன் மனைவி மக்களின் பொறுப்பாளன் ஆவான். ஒரு பெண் தன் கணவனின் வீட்டுக்கும் அவனுடைய குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி ஆவாள். ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளரே, நீங்கள் ஒவ்வொருவரும் தமது பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இது புகாரில் 5200வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அப்போ நபி இப்ராஹிம் அவர்களின் குடும்பம்தான்
மிக முன்மாதிரியாக இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த காணொலியை நாம் இதில் பதிவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நபி இப்ராஹிம் நபியின் முன்மாதிரி குடும்பம், அதாவது ஆதமையும் நூகையும் இப்ராஹிமின் குடும்பத்தினரையும் இம்ரானின் குடும்பத்தினரையும் அகிலத்தாரை விட அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்று 3வது அத்தியாயம் 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் நபியின் முன்மாதிரி குடும்பம், அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி குடும்பமாக நம் அனைவரின் குடும்பமும் நல்ல முறையில் அந்த குடும்பத்தை முன்மாதிரியாக கொண்டு திகழ வேண்டும் என்பதற்காக முதலாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3வது அத்தியாயம் 33வது வசனத்தில் ஆதமையும் நூகையும் இப்ராஹிமின் குடும்பத்தாரையும் இம்ரானின் குடும்பத்தினரையும் அகிலத்தாரை விட அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இப்ராஹிம் நபி அவர்கள் தான் மட்டும் இறை நெருக்கத்தை பெறும் வகையில் தான் தன் வாழ்வை அமைத்து கொள்ளவில்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க மட்டும் என்ன, அவங்க இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதாக அவங்க தன்னை மட்டுமே நினைக்காம தன் குடும்பத்தாரையும் அவ்வாறே உருவாக்கினார்கள் என்பதற்கு அவர்களின் வரலாற்றில் ஏராளமான சம்பவங்கள் நமக்கு கிடைக்கின்றன. குடும்பத்தை நரகை விட்டும் பாதுகாக்கும் கடமையை நிறைவேற்ற இப்ராஹிம் நபியின் முன்மாதிரியே இன்று நமக்கு மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. பல தருணங்களில் மீண்டும் மீண்டும் நாம் ஓதும் ஸலவாத்தில் இப்ராஹிம் நபியின் குடும்பத்தை பற்றிய வாசகங்கள் இடம்பெறுவது உற்று கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நம்ம இருக்குது. அனைவரும் அதை சிந்தித்து பார்க்கணும், ஏன் அதற்கு இப்படி அப்படின்னு. அதை சரியான முறையில் புரிந்து கொண்டாலே நமக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்கும். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா சல்லைத அலா இப்ராஹிம் வல ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டால், பொருள் எந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுனாலும் சரி, அதனுடைய பொருள் என்னன்னு நம்ம முதல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது தொழுகையில் இருந்தாலும் சரி, தொழுகைக்கு வெளியில் இருந்தாலும் சரி. அப்போது தான் என்ன கோரிக்கையை நாம் அல்லாஹ்விட்ட முன்வைத்தோம் என்ற ஒரு மன அமைதி நமக்கு கிடைக்கும். அதில் நாம் தெளிவாக இருப்போம். அப்போ அது சம்பந்தமான என்ன உறுதிப்பாடு நம்ம உள்ளத்திலே ஏற்படும். தெரியாட்டி எந்த ஒரு இதுவும் இல்லை, மழை பெஞ்ச மாதிரி தான். சரியா? அதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும். பொருள், இறைவா, இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்கள் மீதும் இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிந்ததைப் போல் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிவாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியத்துக்குரியவனாகவும் இருக்கிறாய். மேலும் இறைவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத்து செய்தது போல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தாருக்கும் நீ அபிவிருத்தி பரக்கத்து செய்வாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியத்துக்குரியவனாகவும் இருக்கிறாய் என்று நம்ம சொல்லக்கூடிய இந்த ஸலவாத்து காப் பின் உஜ்ரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 3370வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. முன்மாதிரி குடும்பமாக இருந்த காரணத்தினால்தான் இப்ராஹிம் நபியின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் இறைவன் அருளையும் அபிவிருத்தியையும் பொழிந்துள்ளான். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கப்பற்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒரு மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனித்து நின்று ஏகத்துவத்தை எடுத்துரைத்த போது ஊரே அவரை பகைத்து விரட்டி அடித்த போதிலும் அந்த நேரத்திலும் அவருக்கு பக்கபலமாக இருந்து இந்த மார்க்கத்தை ஏற்றவாறே சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்கத்திற்காக அனைத்து கடமைகளையும் விட்டு இப்ராஹிம் நபியுடன் நாடு துறந்து ஹிஜ்ரத்து செய்தார்கள். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்லும் வழியில் ஒரு கொடுங்கோல் மன்னன் அவர்களை அடைய முயற்சித்த போது தன் கற்பை காத்து கொண்டார்கள்
எப்படி? இதை பற்றி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் என்ன 2 காணொலிகளில் நம்ம இதை தெளிவாக பதிவு செஞ்சுருக்கோம். இதில் சுருக்கமாக சொல்லிக்கிறேன். அப்போது சாரா அலைஹிஸ்ஸலாம் எழுந்து உழு செய்து தொழுது விட்டு, இறைவா, நான் உன்னையும் உன் தூதரையும் நம்பிக்கை கொண்டிருந்தால் எனது பெண்மையை என் கணவனை தவிர மற்றவர்களிடமிருந்து காப்பாற்றியிருந்தால் இந்த இறைமறிப்பாளனை என்னை ஆட்கொள்ள விடாதே என்று பிரார்த்திக்கிறார்கள். உடனே அவன் கீழே விழுந்து வலுப்பு நோயால் கால்களை உதைத்து கொண்டான். இந்த செய்தி புகாரில் 3358 ஹதீஸில் இடம்பெற்றிருக்கு. இது பெரிய நீண்ட ஒரு சுருக்கம் இது. அப்போ கற்பொழுக்கம் உள்ளவராகவும் அல்லாவின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டவராகவும் எந்த நிலையிலும் மார்க்கத்தை இழக்காதவராகவும் வணக்க வழிபாட்டில் ஈடுபாடு கொண்டவராகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மனைவியை எவ்வாறு உருவாக்கியுள்ளார்கள் என்பதற்கு இந்த வரலாற்று சான்று மிகவும் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. அடுத்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கட்டுப்பாடு. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் 2வது மனைவி ஹாஜர் அவர்கள், அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மற்றொரு மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்கள். இவர்களின் மூலம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் அவர்களுக்கு தந்தார். முதல் மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வயோதிகமான போது, அதெல்லாம் நபிமார்களுடைய வரலாற்றில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம். இதில் சுருக்கமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அன்னை ஹாஜர் அவர்களின் மூலமாக அல்லாஹ் வழங்கிய முதல் புதல்வர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு நபி. சரியா? அவர்கள் பால்குடி மறவாத பச்சிலம் பிள்ளையாக இருந்தபோது தாயையும் சேயையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து கொண்டு மனிதர்களும் மற்ற பொருட்களும் எதுவுமே இல்லாத பாதை பெருவெளியில் விட்டு சென்றார்கள். விட்டு செல்லும் கணவரிடம் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரே ஒரு கேள்வி. அவங்களுக்கு தெரியாது எதற்காக அழைச்சிட்டு வர்றாங்க, எதுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க, எதுவுமே தெரியாது. அப்போ அவங்க கேட்ட ஒரே ஒரு கேள்வி, அல்லாஹ் தான் இதை தாங்களுக்கு கட்டளையிட்டானா என்று கேட்குறாங்க. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் என்று சொல்லிவிட்டு அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. என்ன, அவரை பின்தொடரவில்லை, அங்கேயே தங்கிட்டாங்க. உடனே அல்லாவின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு அங்கேயே இருந்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில்தான் பச்சிலம் குழந்தை இஸ்மாயில் நபி அவர்கள் பசியால் வாடுகிறார்கள். அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ தண்ணீரை தேடி ஓடுகிறார்கள். அப்போ தான் அந்த சபா மருவாங்கிற 2 மலை கின்றுகளுக்கு இடையில் இங்கேருந்து ஓடி போய் அந்த மலை மேலே ஏறி என்ன யாரும் ஆள் நடமாட்டம் இருக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கேருந்து இறங்கி ஓடியாந்து இந்த மருவா மலையில் ஏறி ஆள் நடமாட்டம் எதுவும் இருக்குதான்னு பார்க்குறாங்க. இப்படி 7 முறை அங்கேருந்து அங்கே ஓடுறாங்க, அங்கேருந்து இங்கே ஓடியாடுறாங்க, இங்கேருந்து அங்கே ஓடுறாங்க. இப்படியே 7 முறை அந்த நடக்குது. என்ன, அன்னை ஹாஜர் அவர்களோ தண்ணீரை தேடி ஓடுகிறார்கள். இத்தகைய தருணத்திலும் ஒரு பாலை பெருவழியில் உற்றார் உறவினரும் இன்றி தன்னந்தனியாக இறைவனை மட்டுமே நம்பி நின்றார்கள் என்றால் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கங்க. இப்படிப்பட்ட ஒரு துணிவும் இப்படிப்பட்ட உறுதியும் யாருக்கு வரும்? அவர்களுக்கு நிகர் அவர்களே தான். இவர்களுக்காகவே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அற்புதமான முறையில் ஜம்சம் எனும் அற்புத நீரூற்றை அங்கே இறைவன் அவர்களுக்காகவே ஏற்படுத்தினான். என்ன, இன்றளவும் முஸ்லீம்கள் அதை அறிந்து வருகிறார்கள். அது சம்பந்தமான வரலாறும் நபிமார்களுடைய வரலாறில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறில் தெளிவாக வரும். இதில் சுருக்கமாக மட்டும் ஓகே. இது சம்பந்தமான செய்தி தெளிவாக விவரமாக புகாரில் 3364 3365 ஆகிய ஹதீஸ்களில் விரிவாக அது இடம்பெற்றிருக்கு. வாய்ப்பு கிடைக்கவர்கள் அதில் பார்த்துக்குங்க. கட்டுப்பாடு என்று இறைவன் சொன்னால் உடனடியாக கட்டுப்படும் தன்மையுடைய இப்ராஹிம் நபி தன் மார்க்கப்பற்றை தன் குடும்பத்துக்கும் கற்றுத்தந்துள்ளார்கள் என்பதை இந்த செய்திகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து பிள்ளைகளுடைய பக்குவத்தை பற்றியும் நம்ம பார்க்கணும். நம்மளும் பிள்ளைகளை வளர்க்குறோம். எப்படி நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறீர்கள் என்பதை நீங்கள் எடை போட்டு பார்த்து கொள்ளுங்கள். குழந்தை இல்லாமல் இருந்த இப்ராஹிம் நபி அவர்களுக்கு பல ஆண்டுகள் கழித்து வயோதிகத்தை அடைந்த பிறகு
கிடைத்த பிள்ளை செல்வங்களே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்கள். பாலை பெருவழியில் பச்சிலம் பிள்ளையாக விட்டு சென்ற தந்தையை நீண்ட கால பிரிவுக்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்த போது தந்தையை வெறுக்கவில்லை, மாறாக தந்தைக்கு இடப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்ற துணிந்து நிற்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். எங்கெங்க வரும் இது? நினைச்சு பார்க்க முடியுமா? கற்பனைக்கு கூட இது நடக்குமா? அப்படிப்பட்ட ஒரு தியாகம், அப்படிப்பட்ட ஒரு அருமையான அற்புதமான மகன். இப்ராஹிம் நபியுடன் இணைந்து காபாவை கட்டும் பணியில் அவர்கள் ஈடுபட்டார்கள். கல் மண்ணுகளை சுமந்தார்கள் என்பதை புகாரில் 3364வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். இருவரும் சேர்ந்து தான் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி காபாவை புனர் நிர்மாணம் புதுப்பித்து கட்டுகிறார்கள். அப்போ தன் அருமை மகனே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகன்கிட்ட சொல்கிறாங்க, தன் அருமை மகனே, இறைவனுக்காக அறுத்து பலியிட வேண்டும் என்று இப்ராஹிம் நபி அவர்களுக்கு கனவின் மூலம் காட்டப்பட்டு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அதை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய பொழுது கொஞ்சம் கூட தயக்கமின்றி அப்படியே அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவருடன் சேர்ந்து உழைக்கும் பருவத்தை அவர் அடைந்த போது அல்லாஹ் சொல்கிறான் திருமறை குர்ஆனில், அவருடன் சேர்ந்து உழைக்கும் பருவத்தை, அதாவது நல்ல ஒரு இளைஞராக திருதாக்கியமான ஒரு இளைஞராக அவர் அந்த வயதை அடைந்த போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, என் அருமை மகனே, நான் உன்னை அறுப்பதாக கனவில் கண்டேன். நீ என்ன நினைக்கிறாய் என்பதை யோசித்து கொள் என்று கூறினார்கள். நல்ல யோசித்து சிந்தித்து சொல்லு, இப்படி ஒரு நான் கனவு கண்டேன், அல்லாஹ்வுடைய கட்டளை அது அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறாங்க. உடனே அவர்கள், என் தந்தையே, உமக்கு ஏவப்பட்டதை செய்யுங்கள், அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் உள்ளவனாக என்னை காண்பீர்கள் என்று அவர் உத்தரவாதம் கொடுக்கிறார். இது அல்லாஹ் 37வது அத்தியாயத்தில் 102வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பிறகு அல்லாஹ் பலிப்பிராணியை பலியிடுவதை பகரமாக்கி விட்டான். அது தனி விஷயம். அறுக்க போயிட்டாங்க, என்ன அவரும் ஒத்துக்கொண்டார். அப்படி அறுக்கப்படும் பொழுது இப்ராஹிமே நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கனவை உண்மையாக்கிய விபரத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கு மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் வழங்கினான். அதன் பிறகு தான் இன்னொரு குழந்தையை இஸ்ஹாக்கையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகிறான். இது சம்பந்தமான இதுவும் நபிமார்களுடைய வரலாற்று தொடரில் உங்களுக்கு விவரமாக பதிவு செய்யப்படும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு தான் இப்போ நபிமார்கள் வரலாறு போய்கிட்டு இருக்கு. அதில் தெளிவாக சொல்லுவோம். இது குடும்ப சம்பந்தமான விஷயம் மட்டும்தான். அப்போ இறைவனுக்காக தன் இன்னுயிரையும் தருவதற்கு தயார் என்று கூறும் அளவிற்கு இஸ்மாயில் நபியை இப்ராஹிம் நபி அவர்கள் உருவாக்கி உள்ளார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்மளுடைய பிள்ளைகளை நம்மளுடைய கருத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம விரும்பக்கூடிய பிள்ளைகளாக நம்ம மாற்ற வேண்டும், வளர்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு தாய் தந்தையும் ஆசைப்படுகிறார்கள், வளர்க்கிறார்கள். ஆனால் அங்கே பேசிக் இல்லை, அஸ்திவாரம் இல்லை. அதான் பிரச்சனை. வளர்ந்த பிற்பாடு அது தருதலைகளாகவும் என்ன கெட்ட செயல்களில் ஈடுபடக்கூடியதாகவும் அவர்கள் மாறி வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், அந்த வளர்ப்பு முறைகளில் நம்மக்கிட்ட பேசிக் இல்லை. அஸ்திவாரத்தை சரியாக போட்டிருந்தால் அந்த பிள்ளைகள் மாறவே மாறாது. சரியா? அதற்கு உள்ள ஒரு முன்னுதாரணமாக அண்ணல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அனைத்து வாழ்க்கையிலும் நமக்கு முன்மாதிரி என்று அல்லாஹ் அடையாளம் காட்டுகிறானே, அப்படிப்பட்ட முன்மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் தான் அவர்கள் தங்களுடைய குடும்பங்களை வளர்த்திருக்கிறார்கள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ குழந்தைகளை நம்ம சொல்லப்படி நல்ல குழந்தைகளாக வளர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் மார்க்கத்தை தெளிவாக படித்து உணர்ந்து அதன் அடிப்படையில் நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும், சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ஆரம்பத்திலிருந்தே. சரியா? நம்மளுடைய நிலை என்ன, நம்ம குழந்தைகளை அப்படி வளர்க்குறோம்னா என்னாச்சு, அந்த மதரசாவுக்கு இல்லையா, மக்தப் மதரசான்னு சொல்லி அங்கே அனுப்பி விட்டுட்டு அது ஒரு சில மணி நேரங்களை அங்கேருந்து செலவழிச்சிட்டு வந்துட்டா, ஆனால் அடுத்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அது நல்ல முறையில் படித்து கிழித்து டிகிரி வாங்கி வச்சுட்டா நம்ம எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு தான் நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஒவ்வொரு பேச்சையும் கவனிக்க வேண்டும்,
ஒவ்வொரு செயலையும் கவனிக்க வேண்டும். தாயும் தகப்பனும் தன் கண் முன்னால் குழந்தைகளை அவ்வளவு கண்ணும் கருத்துமாக சொல்கிறாங்களா இல்லையா? கண்ணும் கருத்துமாக அந்த குழந்தைகளை பார்க்கணும். நல்லது செஞ்சால் உடனே பாராட்டணும், தவறு செஞ்சால் உடனே தட்டி கேட்கணும். என்ன ஹராம் ஹலால் என்பதை சின்ன பிள்ளையிலேருந்து அவர்களுக்கு சொல்லி 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 வளர்க்கணும். அல்லாண்டா யார், மார்க்கம்டா என்ன, ரசூல்ண்டா யார் என்பதை தெளிவாக நாம் சொல்லிக் கொடுக்கணும். இதை மக்தப் மதரசாவில் அஜரத்தில் மாதத்துக்கு சம்பளம் வாங்குறவன் அவனுக்கு என்ன அக்கறை இருக்குது உங்கள் பிள்ளைக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கணுன்னு? அவன் ஏதோ கற்றுக்கிட்டதை மார்க்கத்தை ஏதோ அரபி வார்த்தைகளை சிலதை சொல்லி விட்டு அனுப்பி விட்ருவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சிருமா? இதானே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறத சிந்திச்சு அடிப்படையை நீங்கள் விளங்கி கொண்டு அந்த அடிப்படையை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ இறைவனுக்காக தன் இன்னுயிரையும் தருவதற்கு தயார் என்று கூறும் அளவிற்கு இஸ்மாயில் நபியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும். பிள்ளைகளை மார்க்கப்பட்டுள்ளவர்களாக வளர்ப்பதற்கு இப்ராஹிம் நபியிடம் நமக்கு அழகிய முன்மாதிரியை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்து அதை பின்பற்றும்படி அல்லாஹ் நமக்கு உத்தரவு போட்டிருக்கிறான். இப்ராஹிமுடைய முன்மாதிரி உங்களுக்கு முன்மாதிரி இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நல்லதொரு குடும்பத்தை உருவாக்குவதென்றால் அதற்கு அடிப்படை பேசிக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த நடைமுறைகள் நமக்கு தெளிவாக இருக்குது. இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படிப்பட்ட மார்க்கப்பட்டுள்ள இறையச்சம் நிறைந்த சாலிகான குடும்பத்தை உருவாக்கி உள்ளார்களோ அதே போன்று நாமும் நமது குடும்பத்தை சிறப்பாக கட்டமைக்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவர் தவறு செய்தால் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அதை சரி செய்ய வேண்டும். குடும்பத்தினர் நன்மையான காரியங்களை செய்யும்போது மற்றவர்கள் அதற்கு துணை புரிய வேண்டும். நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். பாவத்திலும் பகைமையிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5வது அத்தியாயம் 2வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் நம் சமுதாய குடும்பங்களை சிறந்த குடும்பங்களாக கட்டமைக்க நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக சரியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த குடும்ப அமைப்பை கட்டமைத்த விவரங்களை தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நம்மளுடைய குடும்பங்களை கட்டமைப்பதற்கு ஒவ்வொரு முஸ்லீம் ஆணும் பெண்ணும் முன்வர வேண்டும் என்பதை பணிவுடன் உங்களுக்கு கோரிக்கையாக வைத்து இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இதற்கு இன்னும் நிறையா இதில் செய்திகள், அவங்களுடைய குடும்பம் சம்பந்தமான செய்திகள் நிறையா இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். தொடர்ந்து வாருங்கள். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு ரிக்வெஸ்ட்டு, ஏன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இல்லையா? உங்களுடைய நீங்கள் சார்ந்திருக்கிற அனைத்து குடும்பங்களுக்கும் இவைகளை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. இது நன்மை நமக்கு தேவை என்று நீங்கள் கருதினால் அதை செய்யுங்க. தேங்க்ஸ்.